சில பயணங்கள் வேலைக்காக ஆரம்பிக்கும், ஆனால் முடிவில் அது மறக்க முடியாத நினைவுகளாக மாறிடும். அப்படி தான் இந்த பயணமும். வாங்க, ஒரு புதிய நாள், ஒரு புதிய அனுபவம். இன்றைக்கி ஒரு வேலையாக மதுரையிலேருந்து பெரியகுளம் தாலுகா ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கேன். எப்படி போகிறேன்னா, ஊமச்சிக்குளத்துலேருந்து அலங்காநல்லூர் வழியாக போகிறேன். அலங்காநல்லூர் வந்துடுச்சு. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நடக்கிற இந்த ஊரை கடந்து போகிறப்ப ஒரு தனி ஃபீலிங்னே சொல்லலாம். அப்புறம் வாடிப்பட்டி பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க், பாரத் பெட்ரோல் பங்கில் வந்து டேங்கை ஃபில் பண்ணிட்டோம். அப்புறம் அங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு போனால் கொடை ரோடு வந்துடுச்சு. நான் சின்ன பிள்ளையில் இந்த கொடை ரோடை தாண்டி போகும்போது பல கடைகள் அவ்வளவு இருக்கும். ஆனால் இப்போ பார்க்கும்போது அங்கே ஒன்று இங்கே ஒன்றா தான் இருக்குது. அதுக்கடுத்து நிலக்கோட்டை வத்தலக்குண்டு வழியாக நம்மளோட பயணம் தொடருது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அழகு, ஒரு தனி அடையாளம் இருக்குது. குறிப்பாக வத்தலக்குண்டு பக்கம் வரும்போது மலைகளோட காட்சி வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு. நீங்கள் வேணால் பாருங்களேன், அந்த மலை மேலே அந்த மேக கூட்டங்கள் மோதுறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காலையில் சாப்பிடாம மதுரையிலேருந்து கிளம்பிட்டோம். அதனால் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. போகிற வழியில் பெரியகுளத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு ஒரு சமோசாவும் ஒரு டீயும் சாப்பிட்டோம். மதுரையை கம்பேர் பண்ணும்போது இந்த ஊரில் சமோசா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஒரு வழியாக அத்தனை ஊரையும் கடந்து பெரியகுளத்துக்கு வந்துட்டோம். வந்ததும் வராக ஆறு எங்களை அன்போடு வரவேற்றுச்சு. உங்களுக்கு இந்த வராக நதியை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு வழியாக பெரியகுளம் தாலுகா ஆஃபீஸ் வந்து அடைஞ்சிட்டோம். வந்த வேலை முடியலை. சரி பரவாயில்ல, வா திருப்பி ரிட்டர்ன் மதுரை கிளம்புன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஆனால் உண்மையான பிரச்சனையே இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. பாதி வழியிலேயே வண்டியோட டயரு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல சின்ன விஷயமானு நினச்சிட்டு அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி ஓடுறதுல வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வண்டியை ஓரமாக நிறுத்தி பார்த்தா டயரில் தான் பிரச்சனை. பயணத்தில் சில நேரங்களில் இப்படி எதிர்பாராத சம்பவங்களும் நடக்கும். ஒரு வழியாக அந்த வண்டி எங்களை கஷ்டப்பட்டு வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருச்சு. அதுக்காக அந்த வண்டிக்கு ஒரு நன்றி தான் சொல்லணும். இப்படி தான் இன்றைக்கான பயணம். அலங்காநல்லூரின் பாரம்பரியம், வழியில் சந்தித்த இயற்கையான அழகு, பெரியகுளம் வரை சென்ற வேலை, திரும்பி வரும்போது டயர் கொடுத்த பிரச்சனை எல்லாம் சேர்ந்து ஒரு மறக்க முடியாத அனுபவமாக அமைஞ்சிருச்சு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்க தான் செய்யும். இது மாதிரி புதிய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.